காசு கேட்க போனா அதுக்கு உன் ஊர்க்காரங்க தமிழ்ல போட்டு அடிப்பான். நீ நின்னு நிதானமா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா வருவியா? இந்த பாரு, என் தம்பிங்களை அடிச்சோன்னா என்ன ஏது நீ கேளு, இல்ல எங்க அப்பா கேட்பாரு. ஏய் பேசாம ரெடி, முதல்ல கொதிக்கிற தண்ணி இறக்கு. அதை விட்டு இப்படி தேவையெல்லாம் பேசி காரியத்தை கெடுத்துறாத. அரச நாட்டுக்குள்ள அவன் கொடுக்குற குடைச்சலுக்கெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த வரையா மாப்பிள்ள, அவன் ஒம்ம மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் ஆட்டு சந்தையில் வச்சு என் தம்பியை அவர் அடிச்சிருக்கான். கோர்ட்டுக்கு வந்தவன பார்த்ததுக்கப்புறம் கோவப்படாமல் பேசாமல் இருக்கேன்னா அவனால் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. உன் மாமனுக்கு எப்படியாச்சும் அரச நாட்டுக்கு தலைவராகணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது நடக்கணும்னா அந்த பையன் தயவு வேணும். ஏன்னா அவன் சொன்னா தான் அரச நாடே கேட்கும். காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவனை கழுத்த இருப்பான். அந்த தண்டி மாமட்டதையும் சொல்லிடாதிரும். ஏய் கோவத்தில் நீ எதுவும் சொல்லிடாதடி, உனக்கு புண்ணியமா போ. இந்தாத்தா, வரும்போது உனக்கு பிடிக்குமேனு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். இதை நீ மாப்பிள்ளையும் சாப்பிடுங்க. என்னடா சட்டையெல்லாம் ஒரே கருப்பா இருக்கு? அது ஒன்றும் இல்லைப்பா, கறிமுட்டத்தில் லோட தாள் என்ன நானும் தம்பியும் பேத்திட்டு வந்தோம். சரி சரி கிளம்புங்க, வரேன்தா. அப்பா என்னத்தா? அது ஒன்றும் இல்லைப்பா, என் புருஷன் அரச நாட்டுக்கு தலைவரானு ஆசைப்படுறாரு. என்னதா முதல்ல சொல்லியிருந்தா வெள்ள நாட்டுக்கு தலைவராக்கியிருப்பேன்ல. சரி விடு, அடுத்த அரச நாட்டுக்கு ஓம் புருஷன் தான் தலைவர். அதை எவனாலையும் மாற்ற முடியாது. வருமா? ஏண்டா நீ பார்த்துருக்கிற பொண்ணு அவனுக்கு பிடிக்குமா? அவனுக்கு பிடிச்ச பொண்ணு தானே பார்க்க போகிறோம். என்ன சொன்ன? ஏத்தா, நான் பார்த்துருக்கிற பொண்ணு உனக்கும் பிடிக்கும் அவனுக்கும் பிடிக்கும். ஏன் ராமநாதபுரம் ஜில்லாவுக்கே பிடிக்கும். அவங்களுக்கு தான் நம்ம கொம்பனை பிடிக்கணும். ஏன் முனியாண்டி பிடிக்காது? அரச நாட்டுக்கே பிடிச்ச பையல அந்த பிள்ளைக்கு பிடிக்காம போயிருமா? ஏன் மதனே, கொம்பனுக்கு பொண்ணு பார்க்குறப்ப நாங்கள் இல்லாமல? ஆமா, நீங்க எதுக்கு வரிய? கோட்டையம்மா நாங்க மட்டுமா வர்றோம், பின்னாடி பாரு. ஏத்தா, இத்தனை பேர் கூட போனா பொண்ணு கிடைக்குமா? முனியாண்டி ஒத்த வீட்டுக்காரனா போனா கொடுக்க மாட்டேன், அரச நாடே போனாத்தான் கொடுப்பேன். மாப்பிள்ளை நீ ஒத்த வீட்டுக்காரன் வந்திருந்தா உடனே பொண்ணை கொடுத்துருப்பேன். மொத்தமாக அரச நாடே குடி வந்திருக்கனால தான் அடிவேரே கலங்குது. சந்தோஷமா? இந்த வாரம் மாப்பிள்ளை தலைமுடி வெட்டும்போது நல்லா தான் இருக்கேன், புடுங்குனா தான் வலிக்கேன். அது மாதிரி தான் பொம்பளை பிள்ளை கல்யாணமும் நடக்கும்போது நல்லா இருக்கேன், வாழ போகிற இடத்துல தான் அது புடுங்கின முடியா வெட்டின முடியான்னு தெரியும். மாமா சரியா சொன்னீங்க. நீ வேற சும்மா அறியா. ஏத்தா பழனே, எப்பா நல்ல லட்சணமா தான் இருக்க. மாம உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கா, நீ என்னத்தான் சொல்ற? எதுக்கு பாசிங்கம்மா என்கிட்ட கேட்குற? நீ பார்த்து யாரை சொல்றியா அவங்களுக்கு தான் கழுத்து நீட்டுவேன். தருப்பா, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், என் கூட எப்போ நீ இருக்கணும். அதுக்கு யாரும் சம்மதிக்கிறாங்களோ அவங்க கூட தான் என் கல்யாணம். அது என்னத்தான் அப்படி சொல்லிட்ட? நான் ஒரு மூலையில இருந்தேன், எங்க அண்ணன் ஒரு மூலையில இருக்க போது நீ என் வீட்டுக்கு வரணும். ஏத்தா, நான் உன் கல்யாணத்தை பற்றி பேசினா நீ என்ன பற்றி யோசிக்கிற? பாத்தியா மாப்பிள்ள, இப்படிப்பட்ட பிள்ளைக்கு நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும். உங்கள் தம்பிக்கு நான் பொண்ணு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மாப்பிள்ளையை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு தான் முடிவு சொல்லுவேன். அப்போ பொண்ணு கிடைக்காது தானே? ஏன் பத்தியா மாப்பிள்ளை பார்க்க போகிற இடத்துல இந்த சல்லி பயிரெலாம் ஏன் கூட கொண்டு வந்திருக்கா? ஊரில் உள்ள சல்லி பயிர் சவுங்க பயிரெல்லாம் இவங்களுக்கு தானே தெரியும், அதான் கோளாறாக கூட்டியாந்தேன். அப்படியா? மாப்பிள்ளை விவரமான ஆள். என்னை பற்றி சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்கள் தான் மாமா. உங்களுக்கு சர்பத்து போடணே போட்டுருவோம். ஆள் அம்சமாக இருக்கேனே, நல்லா கருன்னு. அது சரி அண்ணே, இந்த அரச நாட்டில் கொம்புன்ற வய எப்படி? எப்படின்னா தம்பி அது ஒன்றும் இல்லை, இப்போ உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு வச்சுக்க, அந்த பையன் யாரு என்ன ஏதுன்னு சாரிப்பில்ல? மாமா அந்த பையனோட கேரக்டர் எப்படின்னு கேட்குறாரு. அதான் கேரக்டரா? இதோட கேரட் குறைஞ்சாலும் குறையும், ஆனா அந்த பையனோட கேரட் குறையவே குறையாது. என்ன கொஞ்சம் கோவக்கார அம்புட்டுதான். கோவம் தான் பலியா வரும். என்ன கோவம் வந்தே பொசுக்கு பொசுக்குன்னு வரும். கோவம் தான் படக்கு படக்குன்னு வரும். யோ என்னையா ஆளாளு கோவக்காரன் இருக்கீங்க? துறை என்ன பேசிட்டு இருக்கும்போது அடிச்சுடுவாரோ? தம்பி அடிச்சுட்டே பேசுவேன். ஒருத்தன் பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வரும்ன்றான், ஒருத்தன் பலியா வரும்ன்றான். இந்த கோவங்கிற வார்த்தையை கேட்டால் தான் பயமா இருக்கு. முத்தையா, நம்ம பார்க்க வந்த மாப்பிள்ளை அந்த பையன் தான். பசிக்குதாயா? காசு இருந்தா குடியா? காசுலாம் தர மாட்டேன் பாட்டி, சாப்பாடு அஞ்சரம் சாப்பிட்றியா? சரி சாமி, உனக்கு புண்ணியமா போகும். பசிக்குதியா? வாங்கி கொடுங்க ஐயா. சரி வாங்க. என்ன முத்தையா யோசிக்கிற?
இவன் தான் என் மாப்பிள்ள. இவன் யார் மாமா என்ன பத்தி விசாரிச்சு பொண்ணு கொடுக்குறக்க? பொண்ணை பத்தவ மாப்பிள்ள இருக்கட்டும், ஒரு இடத்துல கேட்டா பரவாயில்ல, ஊரெல்லாம் கேட்பானா? இந்த வாரம்மா ஒருத்தன் பொறுப்புல இருக்கிறது முக்கியம் இல்ல, பொறுப்பானவனா இருக்கிறது தான் முக்கியம். நம்ம ஞானஸ்தீங்க கிடையாது, ஆனா மானஸ்தீங்க. ஆமா ஆமா. எப்ப அவன் அரசாணை பத்தி கேவலமா பேசினானோ அப்பவே அவன் எனக்கு பிடிக்கல. அவன்கிட்ட சொல்லணும், நேருக்கு நேரம் நின்று சொல்லணும். இந்த வாரியா எனக்கு உன்னையும் பிடிக்கல, உன் பொண்ணையும் பிடிக்கல, ஐயோ உன் பேரையும் பிடிக்கலன்னு சொல்லணும். ராஜா கேளு இந்த அட்ரஸ். டேய் கும்பிட்ட நில்றா. மாப்பிள்ளை பேர் சொல்ல வச்சுட்டான் அவன் ஊர்க்காரன். டேய் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மாட வச்சு லோடு அடிப்பானே அந்த நாரப்பாய் முத்தையா, அவன் வீடியோ கடை இருக்கு, அவன் வீடியோ கடை இருக்கு. ஏண்டா உன்னை மாதிரி முட்டி செத்து முட்டா அப்படின்னு நினைச்சேன் மாமாவா? செம்ம நாட்டுக்கே குறி சொல்ற கருப்பசாமிடா அவரு. அவ்வளவு பெரிய மனுஷனா அவங்கிற இவங்கிற அந்த நாரப்பையன்ற அம்மாய் போயிட்டு வருவேன். ஊருக்குள்ள பார்த்தேன், அந்த இடத்துல கழுத்து கடிச்சு துப்பிடுவேன். மனுஷன் இப்படி பேசிவிட்டானே. என்ன உமா நீ மரியாதையா பேசணுமா? வா. அட என்னமா இதுக்கெல்லாம் போய் தலையை தொங்க போட்டு. அது இல்ல மாப்பிள்ள, அவன் ஓங்கி 2 குத்து குத்து இருந்தா கூட கவலைப்பட்டுக்க மாட்டேன் மாமன். ஆனா முட்டி சத்த முட்டா போய் சொல்லிவிட்டானே அப்படின்னு என்ன மாப்பிள்ள? அது ஒண்ணும் இல்லம்மா, எதுக்கும் முடியாதவன் அர்த்தம். எதுக்கு முடியாதவனா? எதுக்கும். ராஜாக்களையே செத்தங்கள்னு சொல்லிவிட்டானே. ஏக்கா ஏக்கா போயிடுச்சு. தெரு முழுக்க காலியா கிடக்குது. யார்கிட்ட தான் கேட்கறது மாப்பிள்ள? இந்த ஒருத்தன் வர்றேன், அவன்கிட்ட கேளும், மரியாதையா கேளும். கையில் துரட்டி வர வச்சிருக்கேன், சங்கில் எடுத்துட போறான். சார் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மாடு வச்சு லோடு மேனரா இருக்கார்ல முத்தையா சார், அவர் வீடு எங்க சார் இருக்கு? யாரு? நான் சாரா? நீ லூசாயா? அறிவில்ல? சோத்து தின்றா, சோத்துக்கு போய் லத்திய தின்றியா? அவன் மாடு மேய்க்கிற, அவனை போய் சாருங்கிற. அப்படி சாருன்னு கூப்பிட்டா நீ படிச்சோன்னு ஆயிருவியா? இல்ல நான் தான் படிச்சோன்னு ஆயிருவனா? இல்ல அவன் படிச்சோன்னு ஆயிருவனா? போயா வந்துருச்சு விட்டு வந்துருச்சு. எப்படி கேட்டாலும் திட்டுறாங்களே, நான் எப்படித்தான் கேட்கறது? மாப்பிள இந்த ஊருக்காரங்க முழுக்க கோவக்காரங்களா இருக்காங்க மாப்பிள. நீயே கேளு, ஓ மீசைக்கு தான் பயப்படுவாங்க. என்ன இந்த நேரம் பார்த்து பொண்ணுகளா? என்னண்ணே அண்ணே 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 என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? இந்த பஸ் ஸ்டாண்ட்ல லோன் பண்ணா இருக்காரே முத்தையா, அவர் வீடு எதுமா? என்னடி உங்க வீடு கேக்குறாங்க? சொல்லாதடி. சரி என்ன விஷயமா கேக்குறீங்க? ஏன் என்ன விஷயம்னு சொன்னாதான் சொல்லுவியா? முன்ன பின்ன தெரியாதவள்கிட்ட எப்படி வீட காட்டுறது? அது ஒண்ணும் இல்லம்மா, அவர் பொண்ணுக்கு நீ மாப்பிள்ளை பார்க்க வந்தாரு, அதான் அவரை பார்த்துட்டு அப்படியே பொண்ணை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா? பொண்ணையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு அழகா இருக்கா இல்ல உன்ன மாதிரி வாயாடியா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். அவ ஒண்ணு என்ன மாதிரி வாயாடியா இருக்க மாட்டா, இந்த பிள்ளை மாதிரி சுமாரா இருப்பா. ஏத்தா இந்த மாதிரி பொண்ணா இருந்தா தான் உங்க ஊருக்கே ஒரு கும்பிடு போட்டு தூக்கிட்டு போயிடுவானே. இந்த ஊருக்கு முதல்ல கும்பிட போடுங்கண்ணே, நீங்க பார்க்க வந்த பொண்ணே இதுதான். ஆட்டத்தை குறடா, உனக்கு பொண்ணு கொடுத்த மாமன் யாரு? வாங்க மாப்பிள்ள. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாப்பிள்ள. நம்ம அரச நாட்டை சேர்ந்த மலையப்பமை கும்பியா பண்ணியிருக்கேன். செம்மநாட்டை சேர்ந்த முத்தையா மக பழனிக்க அரச நாட்டு உரமுறைப்படி சாதி சனம் பேசுற சீர்திருத்த சபைக்கு வந்திருக்கு. நல்ல நேரத்துல தாலியை கட்டணும். எல்லாம் முத்தையா சங்கூதி தாலி கட்டலாமா? ஒரு முக்கியஸ்தர் வந்துகிட்டு இருக்காரு, ஒரு 2 நிமிஷம் வந்துடுவார். இந்த இப்போ வந்துடுவார். என்ன என்னப்பா என்னத்தா இருக்கா? இந்த இருக்கேன்டா. கண்ணனு கண்ணில வெயிட் பண்ண முடியாது. சின்னையா சங்க ஊதி மேல தடிக்க சொல்லும். டேய் ஊதுறா சங்க அடரா மேல. பொம்பளைல கொலை ஓடுதா? வணக்கம் மதியா. முக்கியமான கேஸ் லேட் ஆயிடுச்சியா? சரியா நீயா 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 நீங்களா 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 இவருக்கு ஒரு தளபதி இருப்பாரு. வணக்கம் ஐயா. முத்தையா, இவங்க ரெண்டும் கோர்ட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க,
கூண்டுக்குள்ளே தான் நிற்பாங்க. என்ன முகம் மாறுது? கூண்டுக்கு நிற்கிறவன்லாம் குலகாரனும் இல்லை, குறுக்கு நடக்கிறவன்லாம் நல்லவனும் இல்லை. இந்த கரட்டு கம்புக்கு ஏற்ற முரட்டு கோடாரி நீ தான். யோ மாப்பிள்ள, உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததுக்கு முத்தையா கல்லே வந்து விழுந்து கிடக்கணும். வா வந்து ஆசீர்வாதம் வாங்க. சார், இந்த கொம்பம் பெத்த ஆத்தால தவிர வேற எவங்காலையும் விழுக மாட்டான். பழனி, ஆத்தாக்கல்ல விடு.